இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? கொடைக்கானல் போயிட்டு வந்து, அங்க ஏதோ மலைய பெரட்டி போட்ட மாரி அப்படி ஒரு அலுப்பு. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ரம்பூட்டான், மங்குஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லாம் கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியல. இந்த மாரி பழம்லாம் அங்க தானே விளையுது. ஆனா எத கைய வச்சாலும் கிலோ 400, 500ன்றாய்ங்க. ஒரு வேளை டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு அப்படி சொல்றாங்களான்னு தெரியல. குறிப்பா பிள்ளைங்களுக்காக அவாகாடோ வாங்கியிருந்தேன். 2, 3 கடை பார்த்து விசாரிச்சு தான் வாங்கிட்டு வந்தோம். குட்டிமாவ பாருங்க. எங்க பாப்பு தூங்கிட்டு இருக்காங்க. தட்டி எழுப்பி பார்ப்பான். எந்திரிக்கலன்னா மேல படுத்துக்கிட்டு கிட்டயே உட்காந்துருப்பான். அங்க தான் இந்த மொடவாட்டுக்காலும் வாங்கிட்டு வந்தோம். முதுகு வலி, குறிப்பா மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதாம். முன்னாடிலாம் தெரியாது. சரி இப்ப தெரிஞ்சிருக்கேன்னு வாங்கிட்டு வந்து இந்த மாரி சூப்பு வச்சு குடிச்சா ரொம்ப நல்லது. சூப்பும் நல்லாருக்கு. இந்த சூப்போட வீடியோ நான் எடுத்துட்டேன். ரெசிபி வேணும்னா கேளுங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். நல்லா இருக்கு, நல்லதா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நானே ஷேர் பண்ணுவேன். அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல சொல்லிடுறேன். அவகாடோல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மூளைக்கு, ஹார்ட்டுக்கு, கண் பார்வைக்கு, விட்டமின் சி, ஈன்னு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் பிள்ளைங்க அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த பல்ப்பை அப்படியே எடுத்து தேனில் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ மில்க் ஷேக் போட்டு குடிக்கலாம். இல்லைனா ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி நார்மலாக சாப்பிட்லாம். டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் அவகாடோ சப்பாத்தி தான் போட்டிருந்தேன். ரொம்பவே ஈஸி தான். ஆனால் 1, 2 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஒரு மீடியம் சைஸ் அவகாடோவை உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் எடுத்துட்டு ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா மசிச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கோதுமை மாவு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1 கப் கோதுமை, 1 கப் ராகி மாவு அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் கலந்து சுட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மாவோட பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தண்ணி தெளித்த மாதிரி சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. நம்ம எப்போதுமே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடணும். இந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க முடியாது, கருத்து போயிடும். இந்த மாதிரி உருண்டை போட்டு ரவுண்டாக தேய்ச்சி ரொட்டி மாதிரியே சுட்டி எடுக்கலாம். ஆனால் வீட்டில் அடுக்கு சப்பாத்தி தான் எப்போதுமே போடுறது. இது மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து மடக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சா ரொம்ப நேரத்துக்கு அந்த சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி செய்கிறது. ரெண்டில் எந்த டைப்பில் செஞ்சாலும் சரி எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அவகாடோவே எண்ணெய் பசை மாதிரி இருக்கும். கம்மியாக சேர்த்தா போதும். வேணும்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சில சாப்பாடுலாம் பிள்ளைங்க வேணாண்டா வேணாதான் அப்படியே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. நார்மல் சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும். உங்கள் வீட்டு பசங்களை என்ன சாப்பிட வைக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்க்கு சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?